நாராயண திருமத்தரிச்சு கோயிந்தா பாஞ்சாலி கல்யாணம் நாளையாயிடுத்து பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் நாளையாயிடுத்து பாஞ்சாலி கல்யாணம் நாளையாயிடும் பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலிக்கு கல்யாணம் பாஞ்சாலிக்கு கல்யாணம் பாஞ்சாலிக்கு கல்யாணம் பாஞ்சாலிக்கு கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலிக்கு கல்யாணம் அப்பா அதுக்கு நானே இருக்கு பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலி அஞ்சு நானே இருக்கு என்ன பண்ணிக்கிறாய் புரியவில்லையே பாஞ்சாலிக்கு கல்யாணம் எங்க ஐயோ அக்கா பாஞ்சாலி பாஞ்சாலி கல்யாணம் நாளே ஆயிடுத்து வாரிய கண்ணே ஐயோ பாஞ்சாலி கல்யாணம் கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் போய் அவன் அபிட்டு நாளே ஆயிடுத்து அம்பி விடுடா ஐயோ விடுடா நாளே ஏய் சித்துக்கார அம்பி விடுடா ஐயோ ஏ அம்பி விடுடா தம்பி என்னப்பா இந்த ஒரே கத்தானே அப்படி பேசுகிறீங்க என்ன விளக்கமா சொல்லிட்டு போப்பா நீ ஐயா விடிஞ்சா பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலராஜனுக்கு பாஞ்சாலராஜனுடைய மகள் இருக்குது பாஞ்சாலி பாஞ்சாலிக்கு விடிந்தால் திருமணம் பெரியவரம் உலக 56 தேசத்துக்கும் திருவெழுதி வச்சுட்டாங்க நான் தான் தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால இந்த உலக 56 தேசத்துக்கும் நான் ஒரே ஐயரு நான் நேரம் போச்சு இந்த காட்டுல வந்து நான் மாத்திக்கிட்டேன் வனத்துல வந்து மாத்திக்கிட்டேன் அதனால நான் போய் அவனை பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சாலி கல்யாணம் மயத்தை அறுத்து கொடுக்கலாம் இதுதான் சாக்க மாட்டேன் அந்த ஐரேகப்பட்டவர் பாஞ்சால தேசத்து மன்னனாகிய ஒரே ஒரு மகள் பாஞ்சாலி என்பவள் அந்தவளுக்கு திருமணமா சுயவர பந்தல் நாட்டி திருமணம் விடுதல் நடக்க போகிறதா அந்த பாஞ்சாலி எனக்கே பிறந்தவள் உண்மைதான் இந்த அர்ஜுனனுக்கே பிறந்தவள் இந்த பாஞ்சாலி என்ன தெரியாம திருமணம் ஆகிவிடுமா அந்த சுயவர பந்தலுக்கு சென்று பார்க்க வேண்டும் எப்படி அந்த சுயவர பந்தலுக்கு பார்க்க வேண்டும் அந்த பாஞ்சாலி நான் பார்க்க வேண்டும் அவர்களை மனம் முடிக்க வேண்டும் அவர்களை பார்க்க சென்று பார்க்க வேண்டும் போகலாம் அல்லவா போகலாம் ஐயனுடைய வார்த்தையை கேட்டு பாண்டவர் 5 ஆயுதங்களுக்கும் இருட்டுல வந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க விடிஞ்சா கல்யாணம் பாஞ்சாலிக்கு செய்வதுக்கு போகணும் அதனால நாம போக வேண்டும் சொல்லி அண்ணன் தர்மராகப்பட்டவர் அழைத்துக் கொண்டு இந்த அர்ஜுனாகப்பட்டவர் மீது 4 பேரையும் கூட்டிக் கொண்டு முன்னாடி போறவரு அர்ஜுனன் தான் கொல்லி பிடிச்சிட்டு போறாரு அதுக்கு பேரு சுளுந்துன்னு பேரு சுளுந்து பிடிச்சுக்கிட்டு இவர் போய் கொண்டிருக்கிறார் அப்படி சுளுந்து பிடிச்சிட்டு போகும்போது அர்ஜுன வரைக்கும் காணுங்க
ஆமா எப்படி ஆமா ஏடா இது நம்மளும் படித்துக் கொண்டு நம்மளும் பாஞ்சாலி கல்யாணம் சொல்லி சொன்னதால வீட்டுல நம்ம தீப்பந்தம் பிடிச்சிட்டு போய் கொண்டு இருக்க வழியில வேலியில முள்ளு போட்டு வச்சிருக்கானே ஏற்பட்ட நேரத்துல வேலி போட்டு வச்சிருக்கேன் போறத சின்ன நேரம் வழக்கத்துக்கு நம்ம ஒரே வழிதான் நம்மளுக்கு இது ஆமா இருந்தாலும் சரி இன்னைக்கு புதிதாக தான் வேலி அமைத்திருக்கிறானு ஆமா யாருன்னு பாக்கலாமா நான் சொல்றது கேளுங்க என்னடா சொல்ற யாரா வேணா இருக்கட்டும் வேலி உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற நம்மளுக்கு பாஞ்சாலி கல்யாணம் நேரம் போச்சுல ஆமா கண்ணே அங்க போகணும்ல வேலி எடுத்து போங்க வேலி எடுத்து போங்க நடக்கிற தடம் போது குளிக்கிற குளம் போது படிக்கிற பள்ளி போது இந்த சுயவரம் அதாவது இந்த தடமும் போது நடக்கிற தடத்துல எவ்வளவு வேலி அரைச்சு வச்சிருக்கான் அதனால புடிக்கிறாரு ஆமா புடிச்சதுக்கு போயிட்டே இருக்கலாம் அடே ராஜனே திருமணி அஞ்சு சாவு மகளை எவன் சாவு அதாவது சொந்தமான என் காடு இது நான் போட்ட வேலி அப்படியா என்னுடைய வேலிய உன்னால புடிங்கி விட்டாயே என்னிடம் மோதுவா இருக்கு உனக்கு வீர தீரம் இருக்கடா என்னடா சிறுவனை தெரிவித்தாய் அடிய பொடியினை அடிய வீரம் இருக்கா அடிய ராஜனே பம்பரை சுத்தி விட்டா எப்படி சூழ்ந்து போகும் அப்படியா அதே போல உன்னை அடித்து விடுவேன் அப்படியா உண்மைதான் பார்க்கலாம் இல்லை என்றால் உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படியா உண்மைதான் அதே பள்ளத்தை செய்வோம் ஆடம்
இருவரும் பேர்களும் ஒருவனுக்கு ஒருவன் விடாமபடி யுத்தம் செய்யும் போது அவன் போடக்கூடிய பானமாகப்பட்டதோ என் மேல் தொடவில்லை. நான் போடக்கூடிய பானமாகப்பட்டதோ அண்ணன் மேல் தொடவில்லை. இரண்டும் பூமாலையாக பொழிந்து கொள்கிறது. அப்ப அவன் யாரா இருப்பான் என்பது விளக்கம் கேட்கிறேன். ஏண்டா என் இடத்துல மல்யுத்தத்திலும் வாழுத்தத்திலும் சரிக்க சரிக்க தர மோதுகிறாய். அண்ணவன் எவனோட இருப்பான் ஏண்டா நான் மாற விட்டால் அவனே வாழத்தை விழுகிறது, அவனே வாழத்தை விட்டால் இனத்தில் விழுகிறது. இரண்டாம் வாழத்தைக்கும் எதிர்ப்புறமே இல்லாமட்டு போகிறது. என்னடா இருப்பாவே பார்க்கலாம். திருமணி பொடியா திருமணி நாம 2 பேர்களும் உத்தம் செய்வது ஒன்றும் சரியவில்லை. இல்லை எப்படி என்றால் எப்படி நான் போடக்கூடிய பானமாகப்பட்டதோ ஒன்மேல் தொடவில்லை. இல்லை நீ போடக்கூடிய பானமாகப்பட்டதோ என்மேல் தொடவில்லை. இல்லை மாலையாக விழுந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். அப்போ உன்னுடைய தாய் யாரு, உன்னுடைய தந்தையார் பெயர் என்ன, எனக்கு விளக்கமா நீ கூற வேண்டாம்டா. ஏண்டா உன்னுடைய வீடு மேல் ஆசை இருந்தால் உன்னுடைய தாய் பேர் என்ன, தந்தை பேர் என்ன சொல்லிவிட்டு விடுவாய். அதாவது உன் உயிர் பேர உன் உயிர் மேல் ஆசை இருந்தா உன் தாய் தந்தை பேரை சொல்ல வேண்டும். ஆமா அதாவது எதுக்கோ விட்டு கொடுத்துங்க கெட்டு போவது யாருமே இல்ல. இல்லை அதனால் என்னுடைய தந்தையாரோ தேவர் உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக கூடிய என் தந்தையார் தேவக்கோமான் தேவேந்திரன். அப்படியா? என் தந்தையார் சரி. என்னுடைய தாயாராகப்பட்டவர் இந்திராணி. இன்னொரு 2 பேர்த்துக்கும் நான் செல்வ மகனாக பிறந்திட்ட தன்னுடைய பெயராகப்பட்டதா சித்ரஜேனன். சித்திரசேனனா? உண்மைதான். நீ உங்க பெயரா என்னுடைய தந்தை பேர் கேட்கிறாயா? டேய் என்ன என்னிடத்த தந்தையே பெயரோ தேவேந்திர மன்னனுங்க. தேவேந்திர வம்சத்திலே பிறந்தவர். இவருடைய தாயோ குந்ததை பிறந்தவர்கள். அமைச்சரே என்னுடைய பெயரோ என்னுடைய பெயரோ அர்ஜுனனுடைய பெயர். அமைச்சரே அன்றைய நாளிலே என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் பூலோகத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறார். இப்போதான் எனக்கு தெரிந்து விட்டது. பாத்தியாடா ஒருவருக்கு ஒருவரோடு சண்டத்திலும் வல்லத்திலும் மாநிலத்திலும் சரிக்கு சரியாக தர போய் புரிந்தோம். யார் என்று பராமரி படிக்கு அண்ணன் தம்பி என்ற பராமரி படிக்கு ஒருவரோடு உத்தம் செய்தோம். இப்ப பாத்தியாடா நாங்க இருவரும் அண்ணன் தம்பி கை கொட்டும். எப்பேற்பட்டவர் எப்படி வல்லமாசாலி வந்தவரும் சரி. இந்த அகிலத்தையே வேண்டிய நாங்கள் இருவரும் 2 பேரும் உண்மையாக என்ன அண்ணா நீ வரிய பிறக்கலாமா அண்ணா அண்ணா வாடங்க தம்பி இன்றைய தினத்திலே என்ன சொல்றாங்க வாடங்க நான் வர முடியாது கூப்பிட்டு வரல மறக்கலாம் அண்ணா இன்றைய தினத்திலே நீங்கள் 5 பேர்கள் சரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. மொத்தம் 6 பேர்கள். இந்த 6 பேர்களும் எவ்வளவு தூரமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் தம்பி? இந்த தினத்திலே சுயவர பந்தலிலே எப்படி பாஞ்சால தேசத்தை தகத்தோடி வரி இதற்குரிய பாஞ்சால ராஜனுக்கு ஒரே ஒரு மகள் பாஞ்சால ராஜனுக்கும் கோகில தேவிக்கு என்று சொல்லுவாங்க. யார் அவள்? பாஞ்சாலி என்னவள்? அந்த பாஞ்சாலிக்கு திருமணம் சுயவர பந்தல் நடக்கிறது. அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த பாஞ்சாலி திருமணம் போகிறது. அந்த பாஞ்சாலி எனக்கு பிறந்தவள் தம்பி. அண்ணா நீ சொல்லக்கூடிய வார்த்தை திருமணம் மனமடிக்க வேண்டும். நீ சொல்லக்கூடிய வார்த்தை பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலி கூட ஒரு வில் பிறந்தது. யார் ஒருவர் இந்த வில்லை வளைத்து இந்த ஞானியை பூற்றார்களோ அன்னவர்களுக்கு அந்த பாஞ்சாலியின் மகளாகிய பாஞ்சாலியை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி உலக 56 தேசராஜ மன்னர்களுக்கு பாஞ்சாலராஜன் நிறுவனம் அனுப்பி விட்டார்கள். அதனால் அங்கே செல்ல வேண்டும் என்கிறார். என்ன பேர் சொல்ல வேண்டும்?
அண்ணா, தம்பி சித்திரச்சானா நீங்கள் எதுக்கொண்டு பயப்பட வேண்டாம். சரி இது இருட்டாகி விட்டது, ஏய், பயமா இருக்குது என்று சரி. பயப்பட வேண்டாம். சரி ஏ கணப்பா, போடுறா உன்னை. கல்லுல என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன இதுதான் சிக்கி முக்கி கல்லு. சரி என்ன முக்கி கல்லு? சிக்கி முக்க கற்கள் இதுல தான் நெருப்பு வரும். சரி இதை நம்ம பத்த வைத்து ஏய் ஏய் இரவுல செல்லலாம். இரவுல ஒன்று பயப்பட வேண்டாம். அந்த இரவுல நான் பார்க்கலாம் தெரிக்கிறாய் உண்மைதான். அவளை தம்பி வெளிச்சு நம்மளுக்கு ஏய் ஆகட்டும். உருப்படி பார்க்கலாம் நடக்கிற தளத்துல முள்ள அடைக்கிறவனும் பணத்தை மறிச்சவனும் நல்லா வாழ்றது சரித்திரமே கிடையாது. தேவேந்திரனுக்கு சொந்த ஒண்ணு இந்த காமதேனு பருவதம். இந்த காமதேனு இங்க வரும்போது இந்த அர்ஜுனாகப்பட்டவன் குளிர்ந்து பிடிச்சி வரும்போது யாரும் அவன் நடக்கிற தரத்துல முள்ளடிச்சவன் அப்படின்னு வேலையை புடுங்க போறான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதத்துல தெய்வத்தோட அதாவது தேவேந்திர அம்சத்துல பிறந்தவன் அவன் அர்ஜுனன். நான் தேவேந்திரோட புள்ள நானு, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆகுது அப்படின்னு சொல்லி சித்திரசேனாகப்பட்டவன் அதாவது சித்திர ரதம் ஏறி இந்த பாண்டு ரைவ ராஜாக்களையும் கொண்டுகிட்டு வராங்க. ஆனா குந்தமாதேவிய எங்க ஒப்படைக்கிறாங்க தெரியுமா? 303 மங்கலத்துல அதாவது 300 பிராமணர்கள் கூடிய அங்க அமர்த்தி வச்சிருக்காங்க. ஏன் ஒரு அதாவது அமங்கலியானவங்க இந்த ஒரு சுய கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அமங்கலியானவங்க ஒரு சுயவரத்துக்கு போக கூடாது. அதனால வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆசீர்வாதம் வாங்கலாம், தப்பு கிடையாது. அதனால முத போக கூடாது, நீ இங்கே இரும்மா அப்படி என்று குந்தமாதேவிய ஒரு அதாவது பிராமணர் வீட்டுல அமர்த்தி விட்டு இந்த பாண்டவர் ஐவராஜாக்களும் சித்திரசேனன் அழைத்து சென்று பாஞ்சால தேசத்தோட எல்லையில விடுறான். சரி, பாஞ்சால தேச எல்லையில விட்டு அண்ணா அர்ஜுனா இதோ இந்த ரதம் தரேன், இந்த ரதத்தை நீ வச்சுக்கிற சித்திரசேன. அப்பதான் சொல்றாரு, தம்பி சித்திரசேனா எனக்கு ரதம் வேணும், நான் வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன். தம்பி வச்சிருந்தாருன்னா அண்ணா வச்சிருந்தாருன்னா அப்படின்னு விட்டுட்டு பாஞ்சாலி நாட்டு ஓரமா இருக்கும் போது இப்பொழுது இந்த பாஞ்சாலியுடன் பிறந்த வில்லாகப்பட்டது இந்த இடத்துல இந்த ஊத்தோட கிராமத்துல இதுதான் பாஞ்சால தேசம். ஊத்தோட கிராமம் தான் பாஞ்சாலி கல்யாணம் பாஞ்சால தேசம். இப்பொழுது வில்லரங்கேற்றத்திற்காக பாஞ்சாலி இப்பொழுது வில்லு நிறுத்துகின்ற விதம் காண்க.